கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சின்னத்துறையில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அங்குள்ள நிலைமை குறித்து செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்தெந்த இடங்கள் கடல் சீற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன? மேலும் மார்த்தாண்டம் பகுதியில் பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதாக சொல்லப்படுகிறது. அது குறித்து சொல்லுங்கள். நான் முன்னதாக கூறியபடியே ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சின்னத்துறை, இரவியன்துறை மற்றும் தூத்துறை, பூந்துறை உள்ளிட்ட இந்த பகுதியில் உள்ள கடற்கரை கிராமங்கள் முழுவதுமே கடந்த 3 மாதங்களாக கடலின் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக அதிக அளவில் காணப்படும் இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமாகியுள்ளன. இதன் காரணமாக இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் யாரும் பார்வையிட வரவில்லை, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருந்தனர். இது தொடர்பாக நாம் தொடர்ந்து இன்று காலை முதல் நேரடியாக இங்குள்ள பொதுமக்களின் அவலங்களும் அவருடைய குற்றச்சாட்டு குறித்தும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது இந்த பகுதியில் எந்தவித அரசு அதிகாரிகளும் இங்கு நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் இப்பகுதி மக்களே தொடர்ந்து மணல் மூட்டைகளை அடுக்கி தங்களுடைய அந்த கடல் அரிப்பின் காரணமாக வீடுகளை பாதுகாப்பதற்காக அவர்களே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் தொடர்ந்து நம் செய்திகளை ஒளிபரப்பு வருகின்ற இந்த சூழலில் தற்பொழுது வருவாய்த்துறை ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரும் இந்த பகுதிக்கு ஆய்வு செய்து வந்த போது தற்பொழுது இந்த பகுதி மக்கள் இதோ நான் நின்று கொண்டிருக்க இந்த பள்ளியில், அதாவது டயஸ் தொடக்க பள்ளியில் தற்பொழுது இந்த இங்கு ஆய்வுக்காக அதிகாரிகளை சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். இது எதற்காக என்று அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். என்ன காரணத்துக்காக தற்போது அவங்க கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு இந்த கடல் சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டது. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் இந்த பயசில் பிரைமரி ஸ்கூலில் தங்க வைத்துள்ளோம். எந்த ஒரு உதவியும் அரசு அதிகாரிகள் செய்யவில்லை. நேற்றைக்கு ஆடியோ மீட்டிங் நடந்தது. அங்கே போனப்போ உடனே நாங்கள் இம்மிடியட்டாக சாப்பாடுக்குள்ள அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலை. கிட்டத்தட்ட 20, 30, 40 குடும்பங்கள் இங்கே இருக்காங்க. அவங்க பட்டினியாக தான் கிடக்காங்க. இதுவரை எந்த ஒரு இதுவும் பண்ணல. அதனால தான் இந்த அரசு அதிகாரிகளை நாங்கள் சிறப்பிடிச்சு வச்சுருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டப்போ இங்கே உள்ள பாதிக்கப்பட்ட வீடுகள் இடிந்த மக்கள் பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்கோம், அவங்களுக்கு உணவுகளும் வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அரசு சார்பில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல தங்க வச்சிருக்காங்களா, இல்லை இதுவரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இதுவரைக்கும் ஒரு அரிசி கூட எங்களுக்கு இங்கே சேரல. இது தண்ணியோ அரிசியோ ஒன்றுமே வரல. அதனால தான் மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இனி மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு நிரந்தர தீர்வு என்னென்னா ஒரு தூண்டில் விளைவு, இல்லைன்னா ஃபிஷ் லேண்டிங் சென்டர், ஹார்பர். இப்போ தேங்காய்பட்டினம் ஹார்பர் வந்ததுனாலையும் தூத்தூரில் ஃபிஷ் லேண்டிங் சென்டர் அமைச்சதுனாலையும் எங்கள் ஊருக்கு நல்ல பாதிப்பு, இன்னும் நிறைய பாதிப்பு வந்து கொண்டு இருக்கும். இதுவரை கடலில் அடைக்கலை, இன்னும் மேல் தான் அடிக்கும்போது இன்னும் கிட்டத்தட்ட 100-150 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2.5 கோடி ரூபா வரை செலவில் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு 2.5 கோடி, ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபா வீதம் 2.5 கோடி ரூபா, 25 வீட்டுக்கு 2.5 கோடி ரூபா எங்களுக்கு நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிரம்ப நஷ்டம் ஆகும். சென்னையில் இப்போ கடல் கொந்தளிப்பு வந்ததுனால கிட்டத்தட்ட எத்தனை அமைச்சர்கள் பார்வையிட்டாங்க. ஆனால் எங்களை ஒரு அமைச்சர் கூட பார்வையிடலை. இதோ கூடுதலாக நம்மளுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இதோ நம்மளோட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் வீடுகள் எத்தனை நாள் முன்னாடி இடிஞ்சிருக்காங்க? இது வரைக்கும் அரசின் சார்பில் ஏதாவது நிவாரணம் வழங்கியிருக்காங்களா? 1 மாசமாக கடல் வந்தாச்சு. நாங்கள் பல முறை கலெக்டர்கிட்ட எல்லா அதிகாரிகள்கிட்ட நாங்கள் முறையிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் சரியான பாதுகாப்பு தருவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு முழு பாதுகாப்பு தரல. ஆனால் இப்போ 1 வாரத்துக்கு மேலாச்சு எங்கள் வீடெல்லாம் இடிஞ்சு போயாச்சு. நாங்கள் இது வரைக்கும் கடல் இங்கே பாதுகாப்பு ஆட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி இடிஞ்ச உடனே நாங்கள் திரும்ப இங்கே யாரும் எங்களை ஏற்றலை. நாங்களாட்டே பொதுவாட்டு இங்கே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நாங்கள் தங்கி இருக்கிறோம். 10-25க்கு மேலே குடும்பங்க இங்கே வசித்து நாங்கள் இருக்கிறோம். எங்களை இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் பார்க்கறதுக்கு வரல. எங்கள் சின்ன பிள்ளை இங்கே எல்லாரையும் கொண்டு நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் உடைமைகள், எங்கள் வீடு எல்லாத்தையும் இழந்தாச்சு. நாங்கள் 2.5 கோடி லட்சம் ரூபாய்க்கு மேலே 2.5 கோடிக்கு மேலே நாங்கள் சொத்துக்களாக இழந்து நாங்கள் இப்போ தெருவில் நாங்கள் கிடக்குறோம். எங்களுக்கு தின்னதுக்கோ குடிக்கிறதுக்கோ இல்லைன்னா எங்களுக்கு பொதுவாட்டு ஒரு இடமோ எங்களுக்கு எதுவுமே ஒதுக்கி தரல. நாங்கள் தருவோம்னு சொல்லி வரவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு எந்த ஒரு இது செஞ்சு தரல. தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஒரு உறவினை எடுத்து தருவேன்னு சொல்லி ஏமாத்த கவர்மெண்ட்
பின்னு மேல எங்க ஓட்டு எலெக்ஷன் வந்தால் போதில் நாங்கள் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்தோம். இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டு அடுத்த நாளை உங்களுக்கு நாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் பதவியில் ஏறியாச்சு. இது வரைக்கும் எந்த அதிகாரிகள் வந்து எங்களை திருப்பி கூட பார்க்க வரல. நாங்கள் மிகவும் வேதனையில் நெருங்கியிருக்கிறோம். ஆனால் பின்னு மேலால் எங்கள் இறக்கத்தை பார்த்தாவது சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் விட வழி இல்லாமல், நாங்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிள்ளைங்க வச்சு என்ன செய்வோம் சார்? இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஸ்கூல் காற்று இல்லை, ஜன்னல் திறந்துட்டா எல்லா மழையும் வந்து உள்ளாடி வந்து இருக்குது. நீங்கள் தேவைன்னா வந்து பாருங்க, எங்கள் ஸ்கூலில் நாங்கள் தங்கிடுறோம். மேலால் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் வேற யார்கிட்ட நாங்கள் பாதுகாப்புக்கு போவோம்? கவர்மெண்டே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ நாங்கள் யார்கிட்ட பாதுகாப்பு போவோம்? மக்கள் அவங்களுக்கு தேவையில்லையா? பஞ்சாயத்து ஒரு டாங்கு நிற்குது, அந்த பஞ்சாயத்து டாங்குக்கு அவங்க வந்து அவங்க வந்து கல் மண்ணெல்லாம் போட்டு அவங்க அது கெட்டு காக்குறாங்க. ஆனால் குடும்பங்களை இழந்து வீடுகளை இழந்து நிற்கிற மக்களுக்கு நாங்கள் மேலால் பின்னு எந்த வீடுகளும் போகக்கூடாதுன்னு சொல்ல நிலைமையில எந்த கல்லோ எந்த மண்ணோ கொண்டு போடுறதுக்கு எந்த அரசியல்வாதிகளும் முன் வரவில்லை. ஆனால் அந்த டாங்கை அவங்க கெட்டி பிடிச்சு வச்சிருக்குது. அப்போ மக்கள் அவங்களுக்கு விலை இல்லை, அவங்க கவர்மெண்ட் அவங்க பஞ்சாயத்து அவங்களுக்கு தேவைன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. தயவு செய்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தருவாரு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஷர்மிளா, கண்ணீர் மல்க அவங்க சொல்லிய கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இதோ பார்க்கலாம், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அவங்க வந்து இங்குள்ள இந்த வீடுகளை இந்த கடல் அரிப்பின் காரணமாக சேதமடைந்த சேதமடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே தங்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு இதோ இந்த பள்ளியில் தான் தற்பொழுது அவங்க தங்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில் தான் அவங்க வந்து உணவு தயாரித்து அவங்களுக்கு தேவையான குழந்தைகளோடு தற்பொழுது தங்கியிருந்து வர்றாங்க. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சூழல் வரை தற்பொழுது வரை அரசின் சார்பில் அந்த கடல் அரிப்பினால் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. குடிநீர் தொட்டிக்காக மணல் மூடைகளை அடுக்கி பாதுகாக்கிய அவர்கள் வீடுகள் அதாவது ஏராளமான தற்பொழுது வரை 20க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த கடல் அரிப்பினால் சேதமடைந்துள்ளன. இந்த வீடுகளின் பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக மணல் மூட்டுகளை கூட இவர்கள் அடுக்கி வைக்காமல் தங்களுக்கு வந்து எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது இங்கு ஆய்வுக்காக வந்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்கள் வந்து தற்பொழுது இங்கு சிறைபிடித்து வைத்துள்ளனர். மேலும் வந்து இவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால் தற்பொழுது வரை அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தங்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்கப்படவில்லை, உணவும் வழங்கப்படவில்லை என்பது இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த வருவாய்த்துறை அலுவலர் அவர்கள் இங்கே இருந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமாம், இதுவரைக்கும் வந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடவடிக்கை அரசின் சார்பில்? அரசாட்டை இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து அரிசி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அவங்க அரிசி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாகவே வீடெல்லாம் வேணும் அப்படின்னு அதுக்கு கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சியர் அவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நேற்று லேண்டெல்லாம் நாங்கள் அளந்து சப் கலெக்டர் மீட்டிங் போட்டு எல்லாருக்குமே லேண்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அரசு தரப்பில் எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். தற்காலிகமாக இப்போ பார்க்கலாம், தொடர்ந்து 3 மாதங்கள் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இதே போல தான் ஆகிட்டு இருக்கு. இந்த சூழலில் இந்த மணல் மூட்டைகள் கூட தற்காலிகமாக அரசின் சார்பில் வந்து ஏற்பாடு செய்யப்படல அப்படிங்கிற அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை சார், நேற்று நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மணல் மூட்டைக்கு தான் இருக்குது. இப்போ கல் இருக்குது. நேற்று எல்லாம் வந்து நேற்று பீஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதாவது இல்லை பீஸ் கல் இல்லை அதாவது பீஸ் மீட்டிங் நடந்துச்சு நேற்று. அதாவது புத்தந்துறை பாதத்துக்கும் சின்னத்துறை பாதத்தை வச்சு பீஸ் மீட்டிங் நடந்து அவங்களுக்கு வந்து இடம் கேட்டாங்க. வந்து இடத்துக்குள்ளே என்னென்ன ஏற்பாடுமோ அதை வந்து நான் அளந்து இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ப்ரொபோசல் இன்றைக்கி அடுப்பதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வீடு இடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான். இன்றைக்கி வந்து அந்த வீடு இணைஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரிசி கொடுக்கறதுக்காக நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பக்கத்தில் வந்து பூந்துறைங்கிற அந்த கிராமத்தில் வந்து கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து வீடே வந்து வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி அதை பற்றி ஒன்றும் பேச முடியாது. அவர்கள் கூறிய கருத்துப்படி தொடர்ந்து தாங்கள் நடவடிக்கை எடுத்துவதாகவே கூறுகின்றனர். ஆனால் இதுவரை இங்கு வந்து தற்காப்பு நடவடிக்கை கூட எடுக்கவிடவில்லை, எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்பதை இப்பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஷர்மிளா. சுடலைக்குமார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் அவலங்களையும் அரசு அதிகாரிகளின் விளக்கங்களையும் பதிவு செய்தமைக்காக நன்றி.